ரியல்மி மொபைல்ல எப்படி வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து பண்றது அப்படின்றதுக்கான டீடைல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படின்ற ப்ராசஸ் நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போறோம். ரியல்மி மொபைல்ல இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓபன் பண்ணிடுங்க. ஓபன் பண்ணதுமே உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து இருந்துச்சு அப்படின்னா மேலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்றதுக்கான நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். நீங்க ஜஸ்ட் அதவே வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கனாலே வந்து இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். அதில் பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ எம்பிக்கு வந்து அப்டேட் இருக்குது அப்படின்றது டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த அப்டேட்கான டீட்டெயில் எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கும், நீங்கள் எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூ டவுன்லோட் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். கம்ப்ளீட்டாக அது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் வந்து ஆகும். இன்ஸ்டாலிங் வந்து ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீபூட் நவ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து காட்டும். அந்த ரீபூட்டை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் டைம் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு திருப்பியும் பார்த்தீங்கன்னா வந்து ஆன் ஆகும். ஆன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் சிஸ்டம் அப்டேட் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்டேட் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஆகிடும். ஸோ இப்போ எப்படி வந்து ரியல்மி மொபைலில் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ப்ராசஸ் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.